بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் புகாரியுடைய 189வது ஹதீஸின் பாதியை பார்த்தோம். என்ன வரைக்கும் பார்த்தோம்னு கேட்டால், மஹமூது இப்னு ரபி என்பவர் நமக்கு அறிவித்தார் என்று இப்னு ஷிஹாபு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறாரு. என்ன அறிமுகம்? அவருடைய முகத்தில் தான் ரசூல்லா உமிழ்ந்தார்கள் அப்படின்னு வரைக்கும் சொன்னார். அதை பார்த்துட்டோம். இந்த ஹதீஸ் இந்த முகத்தில் உமிழ்ந்தார்கள்ங்கிற விஷயம் இருக்குல்ல, இதே செய்தி ஏற்கனவே 77வது ஹதீஸில் இருக்குது. நம்ம கடந்து வந்துட்டோம். அது அந்த 77வது ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால், ஹத்தசனி யாவத்துக்காக வேண்டி இது ஏற்கனவே வந்த ஹதீஸ் தான். அதில் இந்த எச்சி துப்பு ரசூல்லா என் மூஞ்சில் துப்புனாங்கன்னு சொல்கிறார்ல, அதை ஏற்கனவே அறிவித்து போட்டிருக்கிறாரு 77ல். ஹத்தசனி முகமது இப்னு யூசுப் எனக்கு சொன்னார். இது இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற பாடத்துடைய ஹதீஸ் கிடையாது. ஆனால் ஏற்கனவே நம்ம 77வது இப்போ 189 இருக்கிறோம். இது 79வது ஹதீஸில் உள்ளது. கால ஹத்தசனா அபு முஸ்ஹிர் நமக்கு சொன்னார். கால அவர் சொன்னார், ஹத்தசனி முகமது இப்னு ஹர்பு என்பவர் எனக்கு சொன்னார். அவர் சொல்கிறார், ஹத்தசனி ஜுபைதியு, எனக்கு ஜுபைதிங்கிறவர் அறிவித்தார். யார் வழி அறிவித்தார்? அனி ஜுஹ்ரி தான் இப்னு ஷிஹாபின் வந்துச்சுல, ஜுஹ்ரி 2 ஒரு ஆள் தான். அனி ஜுஹ்ரி வழியாக அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா, மஹமூது இப்னு ரபி வழியாக அவர் அறிவிக்கிறார். கால இந்த மஹமூது ரபி என்பவர் சொல்கிறாரு, அகல் தூ, நான் விளங்கி வைத்திருக்கிறேன், மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிருந்து நான் யாவத்தில் வைத்திருக்கிறேன். மஜ்ஜத்தன், அவர்கள் எச்சு துப்பியதை, மஜ்ஜஹா ஃபி வஜ்ஹி, என் முகத்தில் துப்பினார்களே, அந்த துப்புனதை நான் இன்றைக்கி யாவத்தில் வச்சுருக்கிறேன். அது எப்போ நடந்துச்சுன்னா, வானா இப்னு ஹம்சி சினீன், நான் 5 வயசு பிள்ளையாக இருக்கும் பொழுது, அப்போ கடைசி வருஷம் ரசூலுல்லாவுடைய மரணிக்கிற வயசில் இவருக்கு 5 வயசு தான். அந்த கட்டத்தில் சம்பவம் நடந்திருக்குது. வானா இப்னு ஹம்சி சினீன், நான் ஒரு 5 வயசு மகனாக இருக்கும் பொழுது மின் தல்வின், ஒரு வாளியில் இருந்து ரசூலுல்லா என்னுடைய முகத்தில் ஒரு எச்சியை துப்பினார்கள். வாளியில் தண்ணி எடுத்து கொப்புளித்து என்னுடைய மூஞ்சில் துப்பினார்கள். அதை எனக்கு யாபத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அப்போவும் சொல்லியிருக்கிறோம். இது நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி இல்லைன்னு அப்போ விளக்கியிருக்கிறோம். இப்போவும் விளக்கியாச்சு. அதை தகவலுக்காக வேண்டி. அடுத்து நம்ம விட்ட இடத்துலேருந்து வருவோமா? அதாவது 189வது ஹதீஸில் பாதி பார்த்தோம்ல, அடுத்து தொடர்ச்சியாக வருது. ஓ கால உருவா, இதுலேயும் சனது இல்லாமல் தான் சொல்கிறாரு. அது பேரிஹிம், அதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து 89 தொடர்ச்சியில் என்ன சொல்கிறாருன்னா, ஓ கால உருவா சொன்னார்ன்றது ஆரம்பிக்கிறாரு. உருவாங்கிறவர் யாருன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய எதிரியாக இருந்தவர். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் காபிர்கள் தரப்பில் இருந்து முக்கியமான பங்காற்றியவர். அவர் சொன்ன செய்தியை கொண்டாந்து புகாரி போடுறாரு. அவர் சொன்னதுக்கு சனது வேணும்ல, இந்த இடத்துல சனது இல்லை, ஆனால் வேறு இடத்துல சனது வருது. ஓ கால உருவா சொன்னார். அனில் மிஸ்வர் வழியாக கைரிஹி, அவர் அல்லாதவர் வழியாகவும், மிஸ்வர் வழியாகவும் வேறவர் வழியாகவும் அவர் அறிவித்திருக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், யு சத்திக்கு குல்லு வாஹிது மின்ஹுமா சாஹிபஹு, அந்த 2 பேரில் ஒவ்வொருத்தரும் மற்றவரை உண்மைப்படுத்துகிறார்கள். அதாவது உருவா மிஸ்வர் என்பவர் வழியாகவும் அறிவிக்கிறாரு. இன்னொருத்தர் யாருன்னு ஒரு சொல்ல காணாம், இன்னொருத்தர் வழியாக அறிவிக்கிறாரு. அந்த மிஸ்வர் இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் சொல்கிறது அவர் உண்மைங்கிறார், அவர் சொல்கிறது உண்மைங்கிறார். ஒருத்தர் உண்மைப்படுத்தும் நிலையில் சொன்னார்கள். ஓ கால உருவா சொல்கிறாரு. யார் வழியாக சொல்கிறாருன்னா, 2 பேர் வழியாக சொல்கிறார். அனில் மிஸ்வர் கைரிஹி, மிஸ்வர் வழியாகவும் அவர் அல்லாத இன்னொருத்தர் வழியாகவும் உருவா சொல்கிறாரு. யு சத்திக்கு குல்லு வாஹிது மின்ஹுமா, அந்த 2 பேரும் இருவரிலிருந்து ஒவ்வொருத்தரும் மெய்ப்படுத்துகிறார்கள். சாஹிபஹு, தனது சகாவை, இவர் அவரை உண்மை சொல்கிறார் என்கிறாரு. இவர் அவர் உண்மை சொல்கிறாருன்னு உண்மைப்படுத்துகிறாராம். அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய்தா தவல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்யும் பொழுது காது எக்குத்தத்திலூன,
அவங்க வந்து சண்டையிட்டுக் கொள்வார்கள் சஹாபாக்கள். யுத்தத்தில்னா சண்டை போடுறது, நீ போ தள்ளி விட்டு தள்ளு முள்ளு பண்ணுவாங்கள்ல, அதுக்கு வந்து யுத்தத்தில் சொல்லுவாங்க. காது யுத்தத்திலுன்னு அவங்க சண்டையிட்டு கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அலா வலுஹி, அவங்க ஒழு செய்து வைத்த மீத தண்ணீருக்காக வேண்டி, அவங்க மீது தண்ணி வச்சாங்கன்னு சொன்னால் எனக்கு உனக்குன்னு என்ன செய்வாங்க, அந்த தண்ணிக்காக வேண்டி சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கொள்வார்கள் என்று உருவா சொன்னதாக வருகிறது. இதுக்கும் சனது கிடையாது. சனது இல்லாட்டாலும் இது வந்து ஒரு பெரிய நீண்ட பெரிய ஹதீஸுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு பகுதியை போட்டிருக்கிறார். அதில் பெரிய ஹதீஸ். நானே இந்த பாயிண்டை மட்டும் உங்களுக்கு வெட்டி போட்டிருக்கிறேன். இது பெரிய ஹதீஸ். அதில் சனதோடு வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னு கேட்டால், புகாரியில் 2731 732 இந்த 2 இடத்துலையும் வரக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ் வருதுன்னா, சும்மா பிறகு உருவா என்பவர், உருவான்னா முஷ்ரிக்குகள் சார்பாக பேச வந்த எதிரிகளுடைய பிரதிநிதி, அபூஜைகளுடைய பிரதிநிதி, அந்த அபூ சுஃபியானுடைய பிரதிநிதி உருவா என்பவர் ஜால எர்முக்கு, அவர் கவனிக்க ஆரம்பித்தார். ஜாலவுக்கு பிறகு எர்முக்கு வந்திருக்கல, நமக்கண்ட அப்படி கண்காணிக்கிறது. ஜால எர்முக்கு என்றால் அவர் கவனிக்க ஆரம்பித்தார். அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை பி ஐனைஹி, அவருடைய 2 கண்களாலும் சஹாபாக்களை பார்க்குறார். ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாரு. இவருடைய சீடர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர் எதிரியாக இருக்கும்போது சொல்கிறார் இதை. அப்போ ஜால எர்முக்கு அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஐனைஹி, தன்னுடைய 2 கண்களாலும் சஹாபாக்களை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுகாமத்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சளியை சிந்தினார்கள் என்று சொன்னால், இல்லா வக்காத்து பி கஃபி ரஜுல் மின்ஹும், அவங்களுடைய யாராவது கையில் தான் அது விழுவும். தாங்கி எனக்கு சிந்துவாங்கல்ல, சிந்து போய் கையை நீட்டுவாங்களாம் எல்லாரும். அது யாராவது ஒருத்தர் கையில் தான் விழும், தரையில் விழுவாது. அவ்வளோ பக்தி வச்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மிளங்குறார் அவர். எப்படி இப்போ வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக, மா தனஹம ரசூலுல்லாஹ், இப்போ வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக, மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனஹம்னா சளி சிந்துறது, அது சளியை சிந்துவது இல்லை. நுகாமத்தன் அது ஒரு மஃபூல் முத்தலக்கு, சளியை சிந்துவது கிடையாது. இல்லா வக்காத்து, அது விழுந்தே தவிர, ஃபி கஃபி ரஜுலும் மின்ஹும், அவர்களில் ஒரு மனிதருடைய கையில் தான் விழுந்தே தவிர துப்புவது கிடையாது, சிந்துவது கிடையாது. அப்போ சிந்தினாலேயே யார் கையிலையாச்சும் விழுந்தால் கூட பரவாயில்லை. தலக்கபிக, அந்த சளியை கொண்டு போய் பஜகு முகத்திலையும் ஒஜில்தகு தோல்லையும் மேனிலையும் தேய்த்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் காரி துப்புனோம், மூஞ்சில் மூக்கிலேருந்து சளியை சிந்தின உடனே அந்த சளியை கையில் வாங்கி அப்படி மூஞ்சில் உடம்பெல்லாம் தேய்த்து கொள்வார்கள். இது அமரகும், அவர் முகமது அவர்கள் கட்டளையிடுவாரையானால், இபுத்ததரு அம்ரஹு, அவருடைய கட்டளைக்கு விரைவார்கள், வேகமாக செயல்படுத்துவார்கள். ஒய்தா தவல்லா, இதான் அந்த வாசகம். இதில் குறிப்பிட்றார்கள் புகாரி இந்த ஹதீஸில் இந்த வாசகம் தான். ஒய்தா தவல்லா, ஒழு செய்யும் பொழுது காது எக்குத்தத்திலும் அதா வல்லுஹி, அவர் ஒழு செய்த தண்ணிக்காக வேண்டி சண்டை போட்டுக்கொள்வார்கள். ஒய்தா தகல்லம, அவர் பேசுவாரையானால், ஹஃபலு அஸ்வாத்தகம் இந்தஹு, அவரிடத்தில் தங்களுடைய சத்தத்தை குறைத்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தா வாயை மூடிக்கிடுவாங்க. ஒமா யுஹித்தூன இலைஹி அந்நல்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பார்வையை கூர்மையாக செலுத்த மாட்டார். இப்படி கூர்ந்துலாம் பார்க்க மாட்டாங்க. தாலீமன் லஹு, ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி நேருக்கு நேரம் பார்க்க மாட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா அப்படி ஒரு மாதிரியாக இருப்பாங்களே தவிர நேருக்கு நேரம் முறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒமா யுஹித்தூன கூர்மையாக பார்க்குறது. ஒமா யுஹித்தூன இலைஹி அந்நல்ற, பார்வையை நபியை நோக்கி கூர்மைப்படுத்த மாட்டார்கள். தாலீமன் லஹு, அவர் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி. அப்போ ஃபராஜா உருவா, இதெல்லாம் பார்த்துட்டு உருவா இல் அஸ்ஹாபிஹி, அவருடைய சஹாக்கள்கிட்ட போகிறார், முஷ்ரிக்குகள்கிட்ட போகிறார், மக்காவுக்கு போகிறார். பொக்கால் அவர் சொன்னார், ஐ கௌமி, என் சமுதாயமே, ஒல்லாஹி அல்லாமே சத்தியமாக லக்கது வஃபத்து அலல் முலூக், பல மன்னர்கள்ட்ட நான் சென்றிருக்கிறேன். வஃபத்து அலா கைசர் வ கிஸ்ரா வ நஜ்ஜாஷி, கைசரு கிஸ்ரா நஜ்ஜாஷி இடத்தில் தூதுவாக சென்றிருக்கிறேன். ஒல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக, இன்றாய்த்து மலிக்கன், நான் அவரை ஒரு மன்னராக கண்டேன். இன்றாய்த்து மலிக் என்றால் ராஜான்ற அர்த்தம். அப்போ யுஅல்லிமுஹு அஸ்ஹாபு, தோழர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மலக்கை நான் ஒரு மன்னராக பார்த்துருக்கிறேன். மா யுஅல்லிமு அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயு அல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதன், முகமதுடைய தோழர்கள் முகமதை எந்தளவு கண்ணியப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு இதை இன்றாய்த்து நான் காணவில்லை. இன்றாய்த்துங்கிறது நஃபியுடைய அர்த்தத்தில் வருது.
இன்றையத்து நான் காணவில்லை மலிக்கன் ஒரு அரசரை காணவில்லை கத்து ஒருபோதும் காணவில்லை அல்லிமு அசாபு அவருடைய சகாக்கள் கண்ணியப்படுத்துவார்களே அப்படி ஒரு அரசரை காணவில்லை மாயு அல்லிமு அசாபு முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதன் முகமதுடைய தோழர்கள் முகமதை கண்ணியப்படுத்துவார்களே அந்தளவு கண்ணியப்படுத்தி நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை தேய்ச்சி துப்புனா தேய்த்து கொள்வார்கள்னு வருது. அப்போ இந்த செய்தியிலிருந்து தான் இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால், அதாவது புகாரில் 2731 732 அந்த ஹதீஸில் தான் இந்த வாசகம் இருக்குது. இந்த ஹைலைட் பண்ணுற வாசகம் இருக்குது. அந்த ஒரு துண்டை மட்டும் வெட்டி கொண்டாந்து இதில் போட்டிருக்காரு புகாரி. இந்த ஹதீஸில் என்ன நுழைச்சிருக்காரு. இது முழு சனதுடைய ஒரு செய்தி தான். அது அதில் தேவையான ஒரு பகுதியை மட்டும் கொண்டாந்து போட்டிருக்கிறார். அப்போ இதில் நம்ம கவனிக்கிற என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சளியை துப்பியலவா அந்த செய்வாங்கன்னு வருதில்ல, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. மிகைப்படுத்தி சொல்வது, மிகைப்படுத்தி அவர் காஃபிராக இருக்கும்போது தானே சொல்கிறார். உருவாங்கிறவர் காஃபிர்களின் பிரதிநிதியாக அவர் தான் அறிவிக்கிறார். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மைப்படுத்தினார்கள் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி செய்ய உடனே கண்டிச்சிருப்பாங்க. ஏன்னா சளியை எடுத்து மூஞ்சில் பூசினி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டிருப்பாங்களே தவிர, சளி சிறுநீர் இதெல்லாம் அசுத்தங்கள் என்று அல்லாஹ் ஆக்கி, அசுத்தம்னா அருவருக்கத்தக்கவை என்று அல்லாஹ் செஞ்சுருக்கான் ஆக்கி வச்சிருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி செய்திகளை இந்த கருத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கடுத்தது 190 ஹதீஸ், 189 முடிஞ்சிருச்சு. 190 ஹதீஸ், அதாவது ஹத்தசனா அப்துர் ரஹ்மான் இப்னு யூனுஸ், நமக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு யூனுஸ் என்பவர் அறிவித்தார். அவர் சொன்னார், ஹத்தசனா ஹாத்திம் இப்னு இஸ்மாயில், ஹாத்திம் இப்னு இஸ்மாயில் நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா அனில் ஜாதி என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, சமீத்து சாயிப் இப்னு யஸீத், சாயிப் இப்னு யஸீதை நான் யஸீதிடத்தில் யக்குலு அவர் கூற நான் கேட்டிருக்கிறேன். சாயிப் இப்னு யஸீதுங்கிறவர் சின்ன வயசில் ரசூலுல்லாஹ் பார்த்தவர். சமீத்து நான் செவியிட்டிருக்கிறேன். சாயிப் இப்னு யஸீத், சாயிப் இப்னு யஸீதிடத்தில் நான் செவியிட்டிருக்கிறேன். சாயிப்பு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தஹபத்து பி என்னை கொண்டு சென்றார்கள் காலத்தி என்னுடைய சின்னம்மா. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இவருடைய சின்னம்மா என்ன செய்கிறாங்க, சின்ன பிள்ளைய துவா செய்கிற கூட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போகிறாங்க. தஹபத்து பி என்னை கொண்டு சென்றார்கள் காலத்தி எனது சின்னம்மா, அம்மாவோட பிறந்தவங்க என்னை கூட்டி சென்றார்கள். இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்விடத்தில் அழைத்து சென்றார். காலத்து அப்போ எங்கள் சின்னம்மா சொன்னார்கள், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னபுன உகுத்தி வஜி உன் எனது சகோதரி மகன், இந்த சாயிபு சின்ன பிள்ளையாக இருக்கார்ல, இந்த சகோதரி மகன் வஜி உன் அவர் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறாரு. இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாட்டி என்ன செய்வோம், இந்த ஓதி பார்க்க கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி டைப்பில் யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை இன்னபுன உகுத்தி என் சகோதரியின் மகன் வஜி உன் அவர் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறாரு, வஜன்னா வேதனைப்படுறாரு அது அப்படின்னு சொன்னார்கள். சொன்ன உடனே இப்போ மசஹ ரசி எனது தலையை தடவி கொடுத்தார்கள். தாலி பில் பரக்கத்தி எனக்கு பரக்கத்துக்கு துவா செய்தார்கள். சும்மத்த வல்லா பிறகு ஒழு செய்தார்கள். இப்போ ஷரிபுத்து மின் வலூஹி அவங்க ஒழு செய்து மீதம் வைத்த தண்ணீரை நான் குடித்தேன். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஒழு செய்கிற தண்ணியை குடித்தான்னு வர்றதெல்லாம் நற்குணத்தை பாதிக்காது. நான் குடித்தேன். அதுக்கப்புறம் சும்மா கும்து பிறகு நான் எழுந்தேன் ஹல்ஃப லஹரிஹி அவங்களுடைய முதுகுக்கு பின்னாடி நான் எழுந்தேன். இப்போ நலர்த்து நான் பார்த்தேன். இலா ஹாத்தமின் நுபுவத்துடைய முத்திரையை நான் பார்த்தேன். பைன கத்திஃபைஹி அவங்களுடைய தோல் புஜத்துக்கு மத்தியில் இடையில் என்ன செஞ்சுருக்கு, நுபுவத்து முத்திரை நபிங்கிற ஒரு முத்திரையை நான் பார்த்தேன். மிஸ்ல ஜிர்ரில் ஹஜலா அந்த புறாவுடைய முட்டை போல் ஒரு புறா முட்டை மாதிரி சைஸுக்கு முதுகில் என்ன செய்கிறது, 2 தோல் புஜத்து நடுவில் நுபுவத்துடைய முத்திரை இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சாயிப் இப்னு யஸீத் சின்ன பிள்ளையாக இருந்தவர் பார்த்ததை சொல்கிறார். இது புகாரில் 3541 இருக்கிறது, 5670 இருக்கிறது, 6352 இருக்கிறது. இந்த செய்தி என்னென்னு கேட்டால், இதில் அந்த ஒழு செய்த தண்ணீரை குடித்தேன்கிறார்ல, அதுதான் பாடத்துக்கு தலைப்புக்கு உள்ள விஷயம். அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம விளங்குற என்னென்னு கேட்டால், நுபுவத்து முத்திரைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒன்று இருக்குதா
நுபுவத்து முத்திரை என்கிற பேரில் ஏதாவது இருந்துச்சா ரசூலுல்லாஹ்வுக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து முதுகில் ஒரு ஒரு இந்த கலலை கட்டி மாதிரி இருக்கும்ல, கட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி முதுகில் ஒரு கட்டி மாதிரி இருந்துருங்கிறது கன்ஃபார்மான ஒரு விஷயம். அந்த கட்டியில் வந்து அதை இவர் பார்க்குறாரா, இது நபிக்கு தான் அடையாளம் போல இருக்குன்னு இவரை விளங்கிட்டார். அந்த கட்டியை வந்து தான் என்ன செய்கிறாங்கன்னா நுபுவத்துடைய முத்திரை என்று பலரும் அதை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் முதுகில் ஒரு முத்திரை ஒன்று இருக்கும், நுபுவத்துடைய முத்திரை, அது யாருக்கும் இல்லாத ஒரு கட்டி இருந்தவுடனே இதுதான் நபிக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளை அப்படி தான் விளங்கியிருக்கிறார். யார் சாயிப் இப்னு யஸீத் விளங்கியிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு கட்டி இருந்துச்சுல, இந்த கட்டியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நுபுவத்துடைய முத்திரை என்று எப்போ சொன்னாங்களா? பார்க்குறவர்கள் அதை சொன்னார்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் இதான் என்ன நபிங்கிறதுக்கு தான் ஆதாரம், நபிங்கிற ஒரு ஆதாரத்தை வந்து சட்டையை போட்டு மறைக்கிற இடத்துல ஒன்றெல்லாம் வச்சுருப்பான். சரி, ரசூலில் மக்காவில் பிரச்சாரம் பண்ணும்போது என்னங்க நீங்கள் இறை தூது என்ன ஆதாரம் தான் இருக்குது முதுகுன்னு காட்டினாங்களே யார்ட்டாச்சும்? நுபுவத்துக்கு அடையாளம்னு அதை தானே காட்டியிருக்கேன்னு. அதில் முகமது ரசூலான்னு ஒரு அச்சடிக்கப்பட்டிருக்குமா, அதில் அது ஒரு கட்டுக்கதை. அந்த 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 சதையத்தில் என்ன இருக்கேன், முகமது ரசூலான்னு எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா எழுதப்பட்டு இருந்தால் அந்த அதிசயத்தை வச்சே ரசூல் நிரூபிச்சிருப்பாங்களே. ரசூல்லா அதை இறை தூதுன்னு சொல்லும்போது ஆதாரம் தானே கேட்குறேன், இந்த பார் முதுகில் பாரு எவனுக்காச்சும் இருக்குதா, இங்கே பார் முகமது ரசூலான் இருக்கு பாருப்பான்னு காட்டியிருப்பாங்கல்ல. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையாவது அதை போய் காட்டி நபி நிரூபித்தாங்களா? நிரூபிக்கவே இல்லை. அப்படிங்கிறதுனால இது வந்து, ஆனால் இன்னும் சொல்ல போனால் இது சம்பந்தமாக பல அறிவிப்புகள் வருது. ஒருத்தர் ரசூல்லா காலத்தில் நல்ல ஒரு வைத்தியம் பார்க்குற திறமையான ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன செய்வார், ரசூல்லாட்ட வந்து பார்த்துட்டு இது ரொம்ப எனக்கு வைத்தியம் நல்லா தெரியும், அதை நான் அறுத்து எடுத்துட்டுமான்னு கேட்பார், அந்த கட்டி எடுத்துட்டுமான்னு கேட்பார். அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்க, அது பாட்டு எடுத்துகிட்டு போகுதுப்பா அப்படின்னாங்களே தவிர இன்னும் நுபுவத்துடைய முத்திரை எடுக்க போறியான்னு கேட்கல. அந்த வைத்தியர் பார்வையில் என்ன தெரிஞ்சிருக்கு, இது வந்து உடலில் உள்ள ஒரு சின்ன ஒரு குறைபாடு, ஒரு சதை கட்டி மாதிரி இருந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் சதை கட்டியிருக்காங்க. அது சாதாரண உடலில் வந்து ஒரு மைனஸ், அது ஒரு மனிதனுக்கு ஒரு சதை கட்டி மாதிரி இருப்பது ஒரு மைனஸாக தான் இருக்கும். அப்படியான ஒரு தன்மை ரசூலுல்லாஹ்வுடைய முதுகில் ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்குது. அந்த கட்டியை வந்துக்கிட்டு யாருக்கு இல்லாமல் இந்த கட்டி இருக்கேன்ற உடனே இது நுபுவத்துடைய முத்திரை அப்படின்ட்டாங்க. இதே மாதிரி கட்டி வந்து எத்தனை பேருக்கு இருக்கும், முதுகில் இல்லாமல் கையில் ஒன்று இருக்கும். ஒருத்தர் கையில் ஒரு கட்டியை பார்த்துட்டு இதான் நபியுடைய முத்திரைண்டா ஒத்துக்குருவீங்களா? நபி ஒரு கட்டி மாதிரி ஒன்று இருப்பது எப்படி நபிக்கு ஒரு அடையாளம் ஆகும்? நபிக்குரிய அடையாளம்னா சதை கட்டி வந்து அடையாளம் ஆகுமா? ஆகவே ஆகாது. இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து இது சம்பந்தம் ஒரு கேள்வி லைவில் கேட்கப்பட்டு விரிவாக எத்தனை வகையான அறிவிப்புகள்லாம் இதில் வந்திருக்குது, அது எந்த வகையிலெல்லாம் அது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறலாம் விலைக்கு ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த பதிலை வந்து இதில் நான் இணைச்சி விட்றேன். இப்போ இதுக்கு பிறகு அதை இணைச்சி விட்றேன். அதை பார்த்துட்டீங்கன்னா ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் சில நிமிடங்கள் கூட போனாலும் பரவாயில்லை. இந்த நபுவத்து முத்திரைன்னு ஒன்று இருக்காங்கிற ஒரு தனி ஒரு ஆய்வாக அதை வந்து பதில் சொல்லியிருக்கிறோம். அதை உங்களுக்கு இதோடு சேர்த்து நான் வந்து இணைத்து விடுறேன். அதுக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளது நம்ம அடுத்த வரது பார்த்துக்கலாம். சொல்லுங்கள். கோலார்லம்பூர்லேருந்து ஹிஷாம்ங்கிற சகோதரர் கேட்குறார், புகாரி 190வது ஹதீஸின் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோள்புற புஜத்தில் தோளில் வந்து நபித்துவ முத்திரை இருந்ததாகவும் அது புறா முட்டை போல் இருந்ததாகவும் கூறப்பட்டு உள்ளது. இந்த ஹதீஸில் நபியின் முத்திரை அளவு மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையாக நபிக்கு முத்திரை இருந்ததா? அதில் ஏதும் அரபு எழுத்துக்கள் அமைக்கப்பட்டிருந்ததா? விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் பரவலாக மக்கள் மத்தியில் ஒரு பரவி இருக்கிற ஒரு கருத்து. என்ன கருத்து என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் என்று ரசூலுல்லாஹ்வை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அவங்களுடைய தோல் புஜத்தில் ஒரு முத்திரை மாதிரி வச்சுருந்தான். புறா முட்டை மாதிரி இருக்கும், அதில் வந்து முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருக்கும். அதை வச்சே அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுக்கு எல்லாம் சீல் வைக்கிறானா. அல்லாஹ்வுடைய தூதர்னு அனுப்பிட்டு அது என்ன செய்யறான், உடம்புலையே ஒரு முத்திரை வைத்து அல்லாஹ் அனுப்புகிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அதிகமான அறிஞர்கள் வந்து சில ஹதீஸுகளை காட்டி என்ன செய்கிறாங்கன்னா அதை நீங்கள் சொல்கிற மாதிரி வாதிடுறாங்க. இப்போ நுபுவத்துடைய முத்திரைங்கிற, அதாவது ஹாத்தமும் நுபுவத்துடைய முத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்ததாக சொல்கிறாங்கல்ல, அந்த முத்திரையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் என் நபி என்பதற்கு முத்திரை என்று அவங்க சொன்னதாக ஒரு அறிவிப்பும் கிடையாது. அதாவது ஒரு விஷயம் நம்ம தெரியுது, இந்த ஹதீஸை மொத்தமாக பார்க்கும் பொழுது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு கரளை மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பகுதி வந்து அவங்களுடைய முதுகு தோல் புஜத்தில் இருந்திருக்கிறது, ஒரு புறா முட்டை போல அது இருந்திருக்கிறது என்பதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அதை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இது நபிக்குள்ளே அடையாளம் அவங்கள தான் விளங்கிக்கிட்டாங்க. இது நபிங்கிறதுக்குரிய அடையாளம் என்று அதை சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல நபின்னு வாதிடும் போது அதை திறந்து காட்டி வாதிட்டு இருப்பாங்க. நான் நபி ஆயிருக்கப்ப அங்கே பாரு, அல்லவே முகமது ரசூலான்னு சீல் வச்சு அனுப்பியிருக்கான் பாரு. அப்படி அந்த படைப்புல ஒரு அதிசயமாக இருந்தால் அதை வச்சுக்கிட்டே தூதர் நம்பியிருப்பாங்கல்ல. அப்போ எது வந்து நுபுவத்துடைய அடையாளமாக அல்லாஹ் வந்து ஆக்கி இருக்கிறானோ அப்படி இருக்குமே. ஆனால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சிருப்பாங்க, அதை காட்டி தாவா பண்ணியிருப்பாங்க. அதை காட்டி தான் நபி என்பதற்கு ஏதோ ஆதாரம் பாருங்க, என் முதுகலை அல்லாஹ் முத்திர குத்தி அனுப்பியிருக்கிறான், இந்த மனுஷனுக்காவது இருக்குமா, முகமது ரசூலுல்லாஹ்னு எழுத்தில் போட்டு ஒரு சதை துண்டை வச்சு அது மாதிரி பெருசாக வச்சு இப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், என்னை நபிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக தான் ஆக்கியிருக்கிறான், இதுவே பெரிய சான்றாயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து மக்கள்கிட்ட நினைஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணும். ஒரே ஒரு தடவை கூட அவங்க சொன்னது கிடையாது. அதை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்லாம் என்ன வருதுன்னு கேட்டேன். ஒவ்வொரு ஹதீஸாக நான் சொல்கிறேன், எத்தனை ஹதீஸ் வருது, அதில் உள்ள வாசகங்கள்லாம் என்ன என்பதை நம்ம கவனிச்சிங்க என்று சொன்னால், இந்த ஒரு சதை கட்டி இருந்துச்சு என்பது மட்டும்தான் நம்ம விளங்கணுமே தவிர, அது நபியுடைய முத்திரை என்று சொல்வது வந்து அந்த பார்த்தவருடைய பார்வை தான். அது ரசூல் அதை சொல்லவே இல்லை, அதை நீங்கள் விளங்கிக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது போக அதில் எழுதப்பட்டதாக சொல்வதற்கு ஒரு அறிவிப்பும் கிடையாது, கட்டுக்கதை. அதுக்குரிய சான்றுகளை நான் ஒன்றே பார்ப்போம். முதலாவது நீங்கள் சொல்லக்கூடிய 190வது ஹதீஸ் புகாரியில், அதில் என்ன இருக்குன்னா, சாயிப் இப்னு யஸீதுங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் அறிவிக்கும் பொழுது இவர் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, அவர் தகப்பனாரோட போய் ரசூலுல்லாவை பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளைய முதுகுல தோல்ல ஏறி விளையாடும்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய முதுகுல ஒரு இதை ஒன்று நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இவர் வந்து ஹிஜ்ரி 2 தான் பிறக்கவே செய்கிறாரு. இவர் பிறப்பு எப்போன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துலாம் பிறக்கிறார். அப்போ 2வது வருஷத்தில் பிறந்து இது நடந்து எப்போ படுத்திருந்தாலும் ஒரு 5 வயசு 6 வயசுல உள்ளவராகத்தான் அதை பார்த்துருப்பார். அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நான் வந்து போனேன், என் தலையை தடவி ஓ தாலி பில் பரக்கத்துக்காக வேண்டிய எனக்காக துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நலர்த்து நான் பார்த்தேன், இலா ஹாத்தமி நுபுவத்துடைய அந்த முத்திரையை நான் பார்த்தேன், பைன கத்துஃபைஹி அவங்களுடைய 2 தோல் புஜத்துக்கு நடுவில் ஒரு முத்திரையை நான் பார்த்தேன், மிஸ்ல ஜிர்ரில் ஹஜலா ஒரு புறா முட்டையை போல. ஒரு புறாவுடைய முட்டைங்கிறது வந்து நம்ம கோழி முட்டை இருக்கு பாருங்களேன், அதில் வந்து ஒரு 3ல் 1 பங்கு இருக்கும். கோழி முட்டை சைஸை விட 3ல் 1 பங்கு அளவுக்கு என்ன இருக்கு, ஒரு புறா முட்டை இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு முட்டை மாதிரி அந்த முதுகு பின்னாடி இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதாவது 2 தோல் புஜத்துக்கு நடுவில் இருந்துச்சு, அது புறாவுடைய முட்டையை போல இருந்தது, அதை நான் பார்த்தேன்கிறார். அதை பார்த்தேன் வரைக்கும் உள்ளது அதை மனிதனுக்கு சொல்ல முடியும். நுபுவத்துடைய முத்திரையை பார்த்தேன்னு அவர் சொல்றாரு, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்ததை சொல்றாரு. நுபுவத்துடைய முத்திரைன்னு உங்களுக்கு யார் சொன்னால, அவருடைய ரசூல் சொன்னாங்களா? அதை இவரா நினைச்சுக்கிட்டார். அதை யாருக்கும் இல்லாமல் இதுங்க ரசூலாவுக்கு மட்டும் இருக்குது. அதில் எழுத்துலாம் அவர் சொல்லவே இல்லை, எழுத்து இருந்துச்சுன்னா சொல்லவே இல்லை. ஒரு புறா முட்டை போல ஒரு கட்டி இருந்துச்சு. இது படைப்பில் உள்ள ஒரு அம்சம். இது படைப்பில் சில ஒரு சொல்லப்போனால் இது வகையான ஒரு குறைபாடு தான். ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டி மாட்டி தள்ளிட்டு இருந்துச்சு வைங்க, அது ஒரு குறைபாடு தானே. அந்த மாதிரி தோல் புஜத்தில் அவங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்குது. இதை வந்து நபியின் அடையாளம் என்று இவர் விளங்கி கொண்டார். இது ரசூலுல்லாஹ் அதை சொன்னது தானே நபியின் அடையாளம்னு சொல்ல முடியும். இது வந்து புகாரில் 190வது ஹதீஸ் மாத்திரம் இல்லை, 3541வது ஹதீஸு, 5670, 6352 ஆகிய 4 இடங்களில் புகாரியில் இது இருக்கிறது. இந்த இதை பார்த்தவர் விட்னஸ் யாருன்னு கேட்டால் சாயிப் இப்னு யஸீது சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்க்குறார். இது ஒரு ஹதீஸாச்சா? இதில் என்ன வரல, அது வந்து ரசூலுல்லாஹ் இதை நுபுவத்தின் முத்திரைன்னு சொன்னதாகவும் வரல, அதில் என்னமோ எழுத்துலாம் பதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியாக விஷயமும் வரலை. இது புகாரில் உள்ள ஒரு விஷயமாச்சு. அடுத்து வந்து இன்னொரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஜாபீர் இப்னு சம்ரா அறிவிக்கிறாங்க. அவர் சாயிப் இப்னு யஸீத் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்படி ஒன்று இருந்துச்சுங்கிற மறுக்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல ஒரு கட்டி மாதிரி இருந்தது, ஒரு கட்டி தான் அது.
அந்த கட்டியை பிடிச்சி நுபுவத்துடைய முத்திரன்னு இவங்களோட நினச்சிக்கிட்டாங்க. அது கட்டி தான் என்பதற்கு ரசூல்லாவுடைய காலத்திலே ரசூல்லாவை கொண்டே நிரூபிக்கிற ஆதாரம் இருக்குது. அதை நம்ம கடைசியாக சொல்கிறேன். அப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் யார் சொல்கிறேன்னா, ஜாபீர் இப்னு சமுராங்கிறவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆயத்துல் ஹாத்தம, அந்த முத்திரையை நான் பார்த்தேன், இந்த கத்துஃபிஹி, அவங்களுடைய தோல் புஜத்திற்கு இடையில நான் பார்த்தேன், மிசல பைலத்தில் ஹமாமா, அந்த புறாவுடைய முட்டையை போல நான் பார்த்தேன். அந்த சைஸை வச்சு பார்த்தா புறா முட்டை சைஸுக்கு இருக்குது. புறா முட்டை சைஸுக்கு ஒரு கட்டியை நானும் பார்த்தேங்கிறார். ஒரு சாயிப் இப்னு யஸீதும் பார்த்தேங்கிறாரு. அதே மாதிரி ஜாபீர் இப்னு இது ரொம்ப பேர் பார்க்கவும் இயலாது. என்னோட ஆடை அணிந்தவர்களாக எப்பவும் இருப்பார்கள். ஒரு துணியை போத்தி கொண்டிருப்பார்கள். தோல் புஜத்தை இப்படி காட்டக்கூடியதாக இருக்க மாட்டார்கள். ஏதாவது தனியாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே வீட்டில் இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது தான் இதை பார்க்க முடியும். அப்போ நுபுவத்துடைய முத்திரைன்னு அப்போ அந்த இடத்துல கொண்டு எல்லாம் வச்சிருக்க மாட்டான், ஒரு நெத்திலையாக வச்சிருப்பான், எல்லாரும் பார்க்குற மாதிரி. இதை அவங்க எப்போ ஆடைய மேலாடை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும் என்பது ஒரு அடையாளமாக இருக்காது. அப்போ இது ஜாபீருங்கிறவரும் பார்த்தேங்கிறார். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் ஜாபீர் சொல்கிறாரு, ராயத்துல் ஹாத்தம், ஹாத்தம்னு தான் சொல்கிற, முத்திரை, நபீன் முத்திரைன்னு சொல்லலை, ஆனால் முத்திரையை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அந்த முத்திரைன்னு சொன்னால் என்னன்னு கேட்டால், சீல் மாதிரி அடித்தது மாதிரி இல்லாமல் முட்டை மாதிரின்னு சொல்கிறாரு. அப்போ சதைக்கட்டி தான், அது ஒரு சதை கட்டி மாதிரி, இந்த கலலை கொழுப்பு கட்டிமாங்கல்ல நம்ம சைடில், அந்த மாதிரி ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி ஒரு கட்டி உங்களை முதுகுல தோல் புஜத்தில் இருந்திருக்குது. இது இந்த யாரே ஜாபீர் இப்னு சமுரா பார்த்துருக்கிறார். 2 பேர் ஆயிட்டாங்களா. அடுத்தது குர்ராங்கிறவர் தான், அவர் அறிவிக்கிறாரு, நான் ரசூல்லாட்ட நான் போனேன், போய் அவங்களுடைய கையை அந்த மேலாடைக்குள்ளே கையை விட்டு நான் அந்த இடத்த தடை பார்க்கறதுக்காக வேண்டி நான் ஆசைப்பட்டேன். ஒரு துருத்திக்கிட்டு இருக்கிறது, நான் அதுக்கு கேட்டேன். அப்போ ரசூல்லா என்ன செய்யல, அனுமதிக்கலை, எனக்காக துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் அதில் அதே மாதிரி அந்த சதை கட்டி இருந்ததை நான் பார்த்தேன்னு அவர் சொல்கிறார். தடவி பார்த்தேங்கிறார். இது முஸ்னத் அகமதில் இருக்கிறது. அப்போ இவர் ஒரு ஆள் பார்க்காம நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, ஒரே ஒரு ஆள் பார்த்தாருன்னா தப்பாக நினச்சிடான்னு வச்சிடலாம். சாயிப் இப்னு யஸீதும் பார்த்துருக்கிறாரு, இந்த முஆவியா என்பவரும் பார்த்துருக்கிறார். இன்னொரு ஹதீஸில் இது திருமதி, ஹாக்கிமு, பஸாரு, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, இந்த நூல்கள்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வியாபாரத்துக்கு போவாங்கல்ல, இந்த ஹதீஸ் அறிஞர்கள்லாம் சஹீஹ்னு சொல்லுவாங்க, சனது சரியாக இருக்கிறதுனால. நாம் இது சரியில்லாத ஹதீஸ்ன்னு முன்னாடி விளக்கியிருக்கிறோம். எதனாலன்னு கேட்டால், பிலாலை அனுப்புனாங்க, அபூபக்கர் அனுப்பி வச்சான்றதில் வரும். அப்போ பிலால்னா அப்போலாம் பிறந்திருப்பாரான்னு தெரியல, அந்த நபி அவருக்கு முன்னாடி. அது கருத்து ரீதியாக பிழை இருக்குன்னு சொல்லி நம்ம இதை முன்னாடியே மறுத்திருக்கிறோம். இருந்தாலும் மற்றவங்க இதை சரியான ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்தின் பிரகாரம் பார்த்தா, அங்கே சிரியாவுக்கு போகும்போது ஒரு பாதிரியார் அவரை சந்திக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவருக்கு முதுகுல ஒரு அடையாளம் இருக்கும், எங்கள் முன் வேதத்தில் இருக்குது, அதை வச்சு நான் அறிந்து கொண்டேன், இவர் நபின்னு நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, மிசல துஃபாகத்தின்பார், ஆப்பிள் மாதிரிம்பார். புறா முட்டைக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு 20 மடங்கு வித்தியாசம் இருக்கும். புறா முட்டை அளவுக்கு பார்த்தேன்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நபி ஆகுறதுக்கு முந்தின காலத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு யூத பாதிரியார் நீங்கள் வந்திருக்கிறீங்க, கூட்டிகிட்டு வந்த இந்த பையன் ஒரு இறை தூதர், இவர் முதுகில் ஒரு முத்தர் இருக்கும் பாருங்க, அது ஆப்பிள் மாதிரி இருக்கும்ல அவர் சொன்னதாக வருகிறது. ஆப்பிள்னா இப்படி சைஸாக இருக்கும், இப்படி சைஸாக இருக்குங்கிறது அதுவும் ஒரு ஆளுக்கு ஒரு அழகு ஊட்டக்கூடியதாக இருக்காதுல்ல, இப்படியா எல்லாம் ஒரு நம்பிக்கை அடையாளம் வச்சுருப்பான், அவர் சொன்னதாக வருகிறது. அப்போ அவர் பார்த்துருக்காரு. அந்த கதையை நம்ம ஏற்றுக்கிறல, மற்ற அறிஞர்கள்லாம் இந்த ஹதீஸை சரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு சர்ஜிஸ்ன்னு ஒரு ஆள், இவர் ரசூலுல்லாவையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு வரல, அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். சஹாபியில் வரமாட்டார், ஆனால் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கிறார், பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் இருந்த வரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கு வரல, ரசூலுல்லாவுக்கு பிறகு நினைஞ்சிருக்காரு, அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாவை நான் சந்திச்சிருக்கிறேன், அவங்களோட சாப்பிட்ருக்கிறேன், அவங்களோட உரையாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய வலது தோல் புஜத்தில் நான் பார்க்கும் பொழுது அதில் இப்போ கையை முஷ்டியை மடக்கிறோம்ல, இப்படி இருக்கிற கை இப்படி மூட்டினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சதை துண்டை நான் பார்த்தேன்
அப்படின்னு அவர் அப்துல்லா இப்னு சார்ஜ் அதை அளவை சொல்லும்போது ஒருத்தர் ஆப்பிள்ங்கிறாரு, ஒருத்தர் புறா முட்டைங்கிறாரு, ஒருத்தர் கையை மூடும்போது ஒரு சைஸ் வரும்ல, இப்படி இந்த சைஸ், இதுவும் வேற பாதி ஆப்பிள் அளவுக்கு வரும், இவ்வளோ பெருசாக நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஏதோ ஒரு கட்டி இருந்திருக்கு. அவங்கவுங்க பார்வையில் அதுக்கு மதிப்பு போட்டுக்கிட்டாங்க. அதை ஆனால் இவர் அதை நுபுவத்துறை முத்திரைன்னு இவர் சொல்லலை. யார்? இந்த அப்துல்லா இப்னு சர்ஜிஸ் ஒரு கட்டியை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இது அகமதில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது உம்முல் ஹுசைன், நிறைய பேர் பார்த்தாங்கிறது தான் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன பார்த்தாலும் இதில் நபியின்க்கு உரிய அடையாளம் அதுதான், நபிக்கு ஒரு சீல் வச்சு எல்லாம் அனுப்பிட்டாங்கிறாங்கல்ல, அது சரியா என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி ஒரு கட்டி மாதிரி ஒன்று இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படைப்புகளில் பல விதமான படைக்கும் பொழுது சில பேருக்கு இந்த கையில் கட்டி மாதிரி வச்சுருப்பான், சில பேருக்கு அது மாதிரி இந்த கொழுப்பு கட்டின்னு உண்டாகும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டி இருந்திருக்குது. அந்த கட்டியை பார்த்துட்டு யாருக்கும் இல்லாமல் இவருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு நபிக்கு ஒரு அடையாளம்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய அறியாமையின் காரணமாக நினைத்து கொண்டார்களே தவிர இது நபிக்கு உரிய அடையாளமே இதுதான்னு சொல்லி நபில சொல்லணும் அல்லது அல்லாஹ்வுல சொல்லணும், ரெண்டுமே இல்லை. இவங்களாக எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு தான் வருகிறது. அதே மாதிரி உம்முல் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு அம்மா அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேலாடையை கலட்டிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், அவங்களுடைய வலது தோளில் இந்த மாதிரி இந்த கை முஷ்டி இருக்குல்ல, ஒரு முஷ்டி அளவுக்கு ஒரு கட்டியை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. முஸ்தஹ்ரஜ் அபு அவானாங்கிற கிதாபில் அவங்க ஒரு நேரடியாக ஒரு அம்மா வேற பார்த்துருக்குறாங்க. அபு ஜெயிதுன்னு ஒரு அகமதில் வருகிறது, ஹாக்கிமில் வருது, அபு யஅலாவில் வருது, இப்னு ஹிப்பானில் வருது. இந்த 4 கிதாபுலையும் வருது. அபு ஜெயிதுங்கிற ஒரு சஹாபி ரசூல்லாவோட கிட்டவா என்கிட்ட வான் ரசூல்லா கூப்பிடுவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க, தலையெல்லாம் தடவி கொடுப்பாங்க, முதலாம் தடவி கொடுப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், தடவி பார்க்கும்போது ஜால்துல் ஹாத்தம பைன் அசாபி, முதுகு பக்கம் நான் தடவும் போது என் விரலுக்கு நடுவில் அந்த ஹாத்தம் தட்டுப்பட்டுச்சு அப்படிங்கிறார். அது ஹாத்தம்டா என்னன்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஷாருன் முஜித்தமாவும் நல்லா கத்திரி, அவங்க தோல் புரியத்தில் திரண்டிருந்த ஒரு முடி தொகுப்பு, முடி மாதிரி இருந்துச்சுங்கிறார் அவர். இப்படி தடை பார்க்கும்போது ஒரு முடி தொகுப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யார் சொல்கிறார்? அபு சயீதுங்கிறவர் சொல்கிறார். இப்போ என்னமோ ஒரு டிஃப்ரெண்டாக ஏதோ ஒரு முதுகில் இருந்திருக்கு, தோல் பட்சத்தில் இருந்திருக்கு என்பதற்கு இந்த அபு சயீதுங்கிறது ஒரு ஆதாரமாக இருக்குது. ஆனால் இதில் இது வரைக்கும் பார்த்த எதுலையுமே என்ன வரல பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா, இதுதான் நபிக்கு அடையாளம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் வரல. அதில் இந்த மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டுச்சுங்கிற மாதிரியான விஷயமும் வரவே இல்லை. முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் அபு சயீது பார்த்துருக்கிறாரு, அப்துல்லா இப்னு சர்ஜிஸ் பார்த்துருக்கிறாரு, ஜாபிர் இப்னு சம்ரா பார்த்துருக்கிறாரு, சாயிப் இப்னு யசீது பார்த்துருக்கிறாரு, உம்முல் ஹுசைன்கிற ஒரு அம்மா பார்த்துருக்குறாங்க. இப்படி ஒரு 5 பேர் இதை நேரடியாக நாங்கள் அதை பார்த்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. இதில் 6ஆவதாக ஒரு ஆள் பார்த்துருக்காரு, அபு ரிம்சான்னு ஒரு ஆள். இவர் யாருன்னு கேட்டால் பாரம்பரிய வைத்தியர். இவங்க பரம்பரை வைத்தியர் இருப்பாங்களே, இவங்க ஃபேமிலியெல்லாம் அந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் யார்? அபு ரிம்சாங்கிறவர். என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லா போய் பார்க்குறார். பார்த்த உடனே அவர் சொல்கிறார், ரசூல்லாவுடைய இந்த தோளில் மிசில பாரத்தில் பயிரி, ஒட்டகத்தினுடைய விட்டை அளவுக்கு, ஒட்டகத்தினுடைய விட்டைங்கிறது புறா முட்டை சரியாக இருக்கும், அவர் ஒட்டகத்தினுடைய விட்டை புழுக்கைங்கிறோம்ல, அந்த ஒட்டகத்தின் விட்டை மாதிரி அளவுக்கு அந்த முதுகில் நான் பார்த்தேன். அல்லது புறா முட்டையை போல ரெண்டை சொல்கிறார். அது புறா முட்டை மாதிரியும் வச்சுக்கிடலாம், ஒட்டகத்தினுடைய மக்களுக்கு விளங்குறதுக்கு அந்த சைஸை சொல்கிறாரு, புறா முட்டை மாதிரி அல்லது ஒட்டகத்தினுடைய அந்த புழுக்கை மாதிரி விட்டை மாதிரி நான் அவங்க முதுகில் நான் பார்த்தேன். பார்த்துட்டு குல்து நான் கேட்டேன், அலா உதாவிக்கு மின்ஹாயா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு நான் வைத்தியம் பார்க்கட்டுமா, அறுத்து எடுத்துட்டுமான்னு கேட்குறாரு. அதாவது இது நுபுவத்துடைய முத்திரைங்கிற மாதிரிலாம் இருந்தால் இப்படி கேட்டிருக்க மாட்டார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்குறாரு, அலா உதாவிக்கு மின்ஹா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களுக்கு இது வைத்தியம் பண்ணட்டுமா, வைத்தியம் பண்ணுறதுனா ஒன்று அந்த கட்டி கரைகிறதுக்கு ஏதோ மருந்து கொடுக்குறதா இருக்கணும், இல்லாட்டி அந்த காலத்து முறையில் ஆப்ரேஷன் மாதிரி சூடு வச்சு எடுக்கிறதா இருக்கணும், ஏதோ ஒரு வைத்தியம் இருந்திருக்கு. இப்போ இன்னும் அகுலு பைத்தின் நத்த தப்பபு, நாங்கள்லாம் வைத்தியம் செய்கிற குடும்பத்தை சேர்ந்த ஆளுக்கு, நான் ஒரு பாரம்பரிய வைத்தியருங்கிறார். நான் ஒரு பாரம்பரிய வைத்தியராக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, யுதாவிகல்லதி வலாகா, அதை எவன் அமைத்திருக்கிறான் அவன் பார்த்துக்கிறவான், அவன் சிகிச்சை பண்ணிக்கிறவான்
எல்லாம் படைக்கும் போதே படைச்சு விட்டான், அதுக்கு என்னத்தை போட்டு சிகிச்சை பண்ணுறேன்ட்டாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்யலை, அவர் வந்து ஒரு கட்டி நினச்சிக்கிட்டு தான் கேட்குறாரு. அப்படி தான் நினைப்பாங்க யாரும், ஒரு கட்டியாக இருக்குதா எடுத்துருவோமான்னு அவர் கேட்குறாரு. கேட்டால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, என்ன பதில் சொல்லியிருக்கணும், நீங்கள் கேள்வி கேட்டாச்சு. இப்போ அதுக்கு முந்ததாவது மற்ற 5 பேர் பார்த்தாங்கன்னு மட்டும் வருது. இதில் வந்து இவர் பார்த்துட்டு கொஸ்டின் பண்ணிட்டார். அப்போ இதுதான் நான் நுபுவத்துறை முத்திரைன்னு உள்ள விஷயத்தை விளக்குற ஒரு நேரம். எதை எடுக்கிறாங்கிற சுபானில், என்னப்பா நீ பேசுகிற, அது நுபுவத்துக்கு முத்திரை எல்லாம் எனக்கு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லாம வைத்தியம் பண்ணிட்டான்னா வைத்தியம் நல்லா பார்த்துக்குருவான், அது நல்லாவே படைச்சிட்டான் விட்டுரு வசாம அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வைத்தியம் தேவையில்லை, டிஸ்டர்ப் பண்ணல, அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு, எண்ணத்துக்கு வைத்தியம் நினைச்சிருக்கிறாங்க. அப்போ ரசூல்லாட்ட அவர் என்ன கேட்குறாருன்னா, அலா உதாவிக்க மின்ஹா யார சொல்லலான்னு கேட்குறாருல, உங்களுக்கு நான் இதுக்கு வைத்தியம் பார்க்கட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல்லா வந்து வைத்தியம் பார்க்க வேணான்ட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் எதை சொல்லலை, இது நுபுவத்தின் முத்திரைப்பா, நபிங்கிறதுக்கு நான் ஒரு அடையாளம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லாம, இதை அல்லாஹ் எவன் ஏற்படுத்தினானோ அவன் வைத்தியம் பார்த்து கொள்வான். இது கட்டி இருக்கே வந்திருக்கு, அல்லாஹ் நாடினா போவான், அல்லாஹ் நாடினா வரேன், இதுக்கு வைத்தியம் செய்ய தேவையில்லைன்ட்டாங்க. பொதுவாக இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த கட்டி வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு வேதனை தர வீக்கத்தினால வரும்ல, அந்த மாதிரி கட்டி கிடையாது. அதாக இருந்தால் வைத்தியம் பண்ணணும். அப்படி இல்லை, ஏதோ ஒரு கட்டி மாதிரி வருகிறது, அதில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத முதுகு பின்னாடி இருந்துட்டு போகுது அப்படின்னு ரசூல்லா விட்டுட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், இந்த நுபுவத்து முத்திரைங்கிறது அந்த பார்த்தவருடைய தப்பான புரிதல். பார்த்தவங்க வந்து அதை நபிக்கு உள்ள அடையாளம் என்று அவங்கள புரிந்து கொண்டாங்களே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 பேர்கிட்டையும் இது நபியின் அடையாளம்னு சொல்லலை. உலகத்தில் எந்த ஒரு ஆள்கிட்டையும் சொல்லவும் இல்லை, யார்கிட்டையுமே அவங்க சொல்லவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ இந்த விஷயம் வந்து ஏற்புடைய விஷயம் கிடையாது, அதை விளங்கிக்கணும். இப்னு ஹிப்பான்ல இருந்ததாக இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்னு ஹிப்பான்ல இருக்குது, அதில் வந்து முஹம்மது ரசூலுல்லான்னு எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு இப்னு ஹிப்பான் போட்டு இதை சரி கண்டிருக்கிறாரு, அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்கிறாரு. ஆனால் இப்னு ஹிப்பான்ல நம்ம இன்னைக்கு உலகத்தில் பெருண்டாய் வரக்கூடிய இப்னு ஹிப்பான்ல தேடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி வாசகம் வந்து இப்னு ஹிப்பான்ல இல்லை. ஆனால் இப்னு ஹிப்பான்ல இருப்பதாக சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்து அவர் மறுக்கிறார். என்ன மறுக்கிறாருன்னா, ஒலா தகுத்தர்ற இப்னு ஹஜர் சொல்கிறாரு, நீ ஏமாந்து விடாதே, பிமா வகா மின்ஹா ஃபி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான், இப்னு ஹிப்பான்ல வந்திருக்குதே அந்த செய்தியை படித்து நீ ஏமாந்து விடாதே. ஃபைன்னஹு கஃபல, அவர் வந்து கவனக்குறைவாக சஹீஹ்னு சொல்லிவிட்டார். கஃபல ஹதீஸுன் ஹைது ஸஹஹ ஸாலிக, இதை வந்து சரியானது என்று அவர் சொன்னதன் மூலமாக அது கவனமற்று அவர் இருந்து விட்டார். அது வந்து இப்னு ஹிப்பான்ல இருக்கிற செய்தி சரியில்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ல உள்ள ஹதீஸுகளை ஆய்வு செஞ்சு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூலில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு ஹிப்பான்ல இருப்பதாக இந்த செய்தியை போட்டு அதில் இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் காலி சமர்கந்தனுடைய நீதிபதியாக இருந்த இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அறிவிக்கிறாரு, இவர் வந்து இப்னு ஹிப்பானை தவிர யாரும் வந்து நம்பகமானவர்னு சொல்லவே கிடையாது என்று சொல்லி அதுக்கு ஒரு இப்னு ஹிப்பான் நூலை மேலாய்வு செஞ்ச ஒரு அறிஞரும் குறிப்பிடுகிறார். அப்போ என்ன விளங்குறன்னா, இப்னு ஹிப்பான்ல இப்போ நம்ம பிரிண்டில் இருக்கக்கூடிய இப்னு ஹிப்பான்ல இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு எடிஷனில் இந்த ஹதீஸ் இருந்திருக்குது. ஏன்னா இப்னு ஹஜர் இருக்குன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தனை இருக்குன்னு சொல்லி இணைஞ்சிருக்காரு, நூல் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இப்னு ஹிப்பான்ல காணாம், இப்னு ஹிப்பான்ல அது இல்லை. ஆனால் இப்னு ஹிப்பான் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஹதீஸ் அதில் வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டு ஒரு முத்திரை இருந்ததுன்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அதை வந்து இப்னு ஹிப்பான் வந்து சஹீன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டாரு. இன்னும் சஹீஹ் இப்னு ஹிப்பான்னா சரியானது புகாரி மாதிரி சரியானதை மட்டும்தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு எழுதுறாரு கிதாபு. அதில் இதை கொண்டு போய் போட்டாருன்னு சொன்னால் அவர் சஹீஹாக்கிட்டான்னு அர்த்தமாகுது. அதனால இப்னு ஹிப்பான் சொன்ன ஏமாந்துடாத, சரியான செய்தி கிடையாது அப்படின்னு மட்டும் இப்னு ஹஜர் சொல்றாரு. வேற ஒருத்தவங்க அந்த இப்ராஹிம்ங்கிற ஒரு ஆள் வர்றாரு, அவர் சமர்கந்தில் உள்ளவர், அவர் வந்து தான் இதை அறிவிப்பாளராக வர்றாருன்னு சொல்லி மறுத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிரிண்டரில் உள்ள இந்த சாஃப்ட்வேரில் பிரிண்டரில் இருக்கான்னு தெரியல, சாஃப்ட்வேரில் உள்ள இப்னு ஹிப்பான்ல தேடி பார்த்த வரைக்கும் இந்த இப்னு ஹஜர் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் வந்து இப்னு ஹிப்பான்ல காணலை. இருந்தால் கூட என்ன செய்கிறாருன்னா, அது அந்த பிரிண்டை கிடைச்சா கூட அது தவறுன்றது, ஏமாந்துறத, சரியான செய்தி கிடையாது. அந்த முதுகுலை முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டுச்சுங்கிறதெல்லாம் என்ன எழுதப்பட்டு இருந்தால் இந்த ஆள் வைத்தியம் பண்ணுவான்னு கேட்பாரா? என்னங்க இது யாருக்கும் இல்லாமல் உங்களுக்கு மாத்திரம் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு அவர் கேட்டிருப்பாரு. வைத்தியம் பண்ணுறன்னு கேட்க மாட்டார், ஆச்சரியம் தான் பட்டிருப்பார். அதனால அந்த முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டது வந்து
அது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபத்துஹுல் பாரியில் இப்னு ஹஜரும் அதை மறுத்துறாரு. அதனால் அது எழுதப்பட்டு இருந்ததற்கு எந்த ஒரு இப்னு ஹிப்பானில் இருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி அது பலவீனமான செய்தியை தவிர மற்றபடி எல்லாம் சும்மா ஒரு சதை கட்டி மாதிரி இருந்ததுன்னு வருகிறது. அதுதான் நான் நபி என்பதற்கு அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரவே இல்லை. பார்த்தவங்க அவங்களா அதை நினைத்து கொண்ட மாதிரி தான். அதில் சில பேர் வெறுமனை கட்டிங்கிறாங்க, சில பேர் தான் நுபுவத்துடைய முத்திரைங்கிறாங்க. அதே சாயிப் இப்னு யஸீத் சொல்கிறாரு, அதே மாதிரி வந்துக்கிட்டு ஜாபிர் சொல்கிறாரு, அந்த பாதிரியார் சொல்கிறாரு. இந்த 6 பேரில் அந்த 3 பேர் தான் அப்படி சொல்கிறாங்க. மற்ற 3 பேர் சும்மா ஒரு கட்டிங்கிற மாதிரி தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நுபுவத்துடைய முத்திரைன்னு சொல்லலை. அப்போ நபிக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. ரசூலுல்லாவுக்கு அப்படி ஒன்று இருந்திருக்குது. மனிதர்களுடைய படைப்புகளில் பல விதமான படைப்பான்ல அந்த மாதிரி ரசூலுல்லாவுக்கு நினைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வித்தியாசமான ஒரு சதை துண்டு மாதிரி எங்களுக்குள்ள அமைச்சு உண்டாயிருக்குது பார்க்குறோம். அதனால இது நுபுவத்துடைய முத்திரைன்னு சொல்வது வந்து சரியில்லாத ஒரு செய்தி.